SK Foods, பாதாம், கேஷ்யூஸ், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை மட்டுமே கலந்த ABC மால்ட் ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகணுமா? அப்ப இத குடிங்க. ராகு கேது பெயர்ச்சி 2025. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு நல்ல லாப ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாரு. அது உங்களுக்கு மிகுந்த ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. 7.5 சனி காலம் வந்துருச்சு, குருபலம் இல்லை அப்படின்னா எந்த கவலையும் படாது. உங்களுக்கு ராகு முழு மூச்சா ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே விலகிறோம். ஒரு பிரைட் ஃபியூச்சருங்கிறத இந்த ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டுகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். வெற்றிகள் பெறதுக்கு வாழ்த்துக்கள். மேசராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா திருப்பேரையூர், நம்ம ராகு கேது ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தடைகள் விலகி ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறாரு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்திருக்க இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு பயிற்சி ஆனது உங்களுக்கு தொழிலில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்க போகிறாரு. நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது லாட்ரி வாங்கினீங்கன்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். திடீர் முயற்சிகள், திடீர் வாய்ப்புகள் அமையும். முயற்சிகள் நீங்கள் பண்ணிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஆண்டாக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமையும். நீங்கள் அதை அமைச்சுக்கணும். அப்படி ஒரு அதிர்ஷ்டமான நேரம். திருநாகேஸ்வரம் ஒரு முறை போய் நீங்கள் ராகு பகவானை வழிபட உங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக முடியக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்காரு. 9ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு இழந்த விஷயங்களை மீட்டு கொடுக்கறது, யாரோட பிரிவு உங்களுக்கு மனவேதனையை கொடுத்துருக்கோம். இப்போ அதெல்லாம் பிரிந்தவர் கூடுவர். செல்வம் செல்வாக்கு உயரப்போகுது. பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்க போகிறாரு. கேது உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட்டாக தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்க போகிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் போயிட்டு வர வேண்டிய இடம் ராகு ஸ்தலமான திருநாகேஸ்வரத்துக்கு போய் ராகு காலத்தில் பூஜை பண்ணால் இருப்பதை விட அதிகமான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி அஷ்டம சனியாக இருந்தது, அஷ்டம ராகுவாக இப்போ மாறுறாரு. நீங்கள் அஷ்டம சனியை விட ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு வந்துட போகிறதில்ல. அஷ்டம ராகு உங்களுக்கு கூடுதலாக சில நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார். அதனால் நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க. அஷ்டம ராகு உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இடம் வாங்காமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க, இடம் வாங்கக்கூடிய யோகத்தை அது கொடுக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தான் ராகு கேது வருது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் பிரிவு பிரச்சனைகள் வரும். அதனால் அதுவும் வாய்ப்பேச்சினால தான் வரும். அப்போ வார்த்தைகளை கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. ஏன்னா 2ல் கேது நம்மளையும் மீறி சில வார்த்தைகள் வரும். கோயில்களுக்கு போங்க, மந்திரங்கள் உச்சரிங்க. மந்திரம் உச்சரிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஒரு யோகமான ஒரு அமைப்புங்கிறது கடகராசிக்கு வரப்போகுது. சிம்மராசி நேயர்களே, சிம்மம் அப்படின்னாவே எதுலையுமே முதன்மை, யாரையும் அடக்கி ஆளக்கூடிய முழு வல்லமைங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வரும். உங்கள்கிட்ட ஒரு ஓங்கி கேள்வி கேட்கவே பயப்படுவாங்க. நீங்கள் ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அதில் பல அர்த்தம் இருக்கும். அதனால் எப்பயுமே அந்த யோசித்து பேசுவாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியும் இந்த கண்ட ராகும் வர்றது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். நம்ம ஏதாவது ஒரு பயத்தை நமக்குள்ளேயே உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தயக்கம் இருக்கும். முதல்ல அந்த தயக்கத்தை வெளியே வாங்க. ஏன்னா உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணுறாரு. லாபத்தில் இப்போ குரு இருக்கார். உங்களுக்கு அந்த சப்போர்ட்னால உங்கள் தைரியம், நீங்கள் நினச்ச காரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களாக இருக்கட்டும், தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல காலங்கிறது பிறக்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த தடவை கல்யாணம் அமையக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. குழந்தை பெறாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. இப்படி எல்லாமே ஒரு நல்ல ஒரு சேர்க்கை தான். அஷ்டமச்சனியன்னு எந்த காரணம் கொண்டும் நீங்கள் பயப்படாதீங்க. அது உங்களுக்கு வீடு வாகன யோகத்தை கொடுக்க போது, நல்ல சுப விசேஷங்களை பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு கண்டச்சனி ஆரம்பம். ஆனால் ராகு 6ஆம் இடத்துக்கு வராது. அப்போ நோய் எதிரி கடனை ராகு பகவான் பார்த்துக்குவார். நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. உங்களோட இலக்கு என்ன அப்படியோ அதை நோக்கி நீங்கள் போங்க. ஈஸியாக எளிதாக நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்.
ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத மட்டும்தான் இப்போ கண்டசனி உங்களுக்கு காட்டப்போகுது. மற்றபடியெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அது தரப்போகுது. அதனால் எந்த விதத்தில் நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு கன்னிராசிக்கு யோகமான ஒரு பயிற்சி தான் ராகு கேது பயிற்சி. கேது உங்களுக்கு வந்து ஜென்ம கேதுவாக இருந்தவர் விரயஸ்தானத்துக்கு போகிற வெளிநாடு வெளியிடங்கள் போகிற வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தோட ட்ரிப்பு போகக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. குருபலம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. அதனால் தொழிலில் ஒரு மாற்றம் பண்ணிக்குவீங்க. இப்படி உங்களுக்கு ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமாக தான் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு மன இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது நீங்களாக நினச்சிக்கிறது தான். அதனால் அது முதல்ல அதுலேருந்து வெளிவாங்க. ஏன்னா அருமையான இடத்துக்கு இப்போ சனி பயிற்சி ஆகிருக்காரு. 5ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகுறாங்க. அதே மாதிரி கேதுவோட பயிற்சியும் லாபஸ்தானத்துக்கு போகிறாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அத்தனையுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ராகு பூம் ஆகும். உங்களுக்கு பூர்வீக லாபம், பூர்வீக ஊரில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். அடுத்ததாக சனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறனால இந்த ராகுவோட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நேரம். நீங்கள் அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தெய்வம் அப்படின்னா வந்து நீங்கள் விநாயகரை வழிபடுங்க. நீங்கள் நினச்ச எல்லாமே உங்களுக்கு கைகூடும். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகத்துக்கு நிறைய சோதனை இருந்தது. ஏன்னா முடக்கு சனி நடந்தது. ஆனால் இப்போ ராகு வாரது அந்த முடக்கத்தெல்லாம் தூள் தூளாக்கி நல்ல ஒரு விசாலமான ஒரு சிந்தனை. அடுத்ததாக வீடு ஒரு குறுகிய வீட்டில் பாம்பு பொந்துக்குள்ளே இருந்த மாதிரியா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு அப்படி குடியிருந்ததெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு, வாகனம், நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகிறாரு. கேதுவும் நல்ல இடத்துல இருக்கார். ராகு உங்களுக்கு சுபயோக பலன் 4ஆம் இடம்ங்கிறது வந்து சுகத்தை அள்ளி தரப்போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு சனி விலகிட்டார், குருவோட வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு வந்து இன்னும் பூஸ்டப் ஆகுது. அது நண்பனோட வீட்டில் தான் ராகு பயிற்சி ஆகிருக்காரு. உங்களுக்கு நண்பர்களால் அதிர்ஷ்ட யோகம் வரப்போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 100% நல்லா இருப்பீங்க. நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. தெய்வ வழிபாடுனா முருகனை வழிபடுங்க. குறிப்பாக வந்து நீங்கள் இந்த ராகு கேது கோயில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு நல்ல வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் தரக்கூடியதாக தான் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஏன்னா சனி வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்காரு. உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துவார். தொழில் ரீதியாக வெற்றியையும் கொடுக்க போகிறாரு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக தான் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது அமைஞ்சிருக்கு. நீங்கள் 100% இல்லை 200% நல்லா இருக்க போகிய ஒரு நல்ல நேரம். வீடு வாகன யோகத்தோட சிறப்பாக சொந்த பந்தங்களோட பிரிஞ்சவங்கெல்லாம் கூடுவீங்க. நீங்கள் உங்களோட தயக்கங்கள்லாம் தவிடுபடியாகி ஒரு சிறந்த ஒரு வெற்றியை பெறக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க, அல்லது பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நாக தேவதை கும்பிட்ற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகள்ங்கிறது சாதாரணமாக கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ராகு வந்து 2ஆம் வீட்டுக்கு வராரு, அதனால் உங்களுக்கு அதே மாதிரியான பலன்களை கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. 2ல் ராகு வர்றது திடீர் வருமானத்தை கொடுக்கும். பணத்தில் அதிகமான ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி பண வரவு கிடைக்கும். தொழிலில் திடீர் லாபம் கிடைக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் உண்டு. அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. சனி விலகிட்டார். ராகு கேது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தான் செய்வார். கவலையே விட்டுட்டு நீங்கள் ஒரே சிந்தனையாக உங்கள் இலக்கை நோக்கி போங்க. பெரிய வெற்றி உங்களுக்கு இருக்குது. 100% வெற்றி தான் ராகு கேது பயிற்சி. அதனால் மற்ற எந்த பயிற்சியும் நினைக்காம ராகு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதிர்ஷ்டமான ஒரு பயிற்சி தான் இந்த ராகு கேது பயிற்சி. தெய்வ வழிபாடுங்கிறது காளஹஸ்திக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு அது கூடுதல் பலத்தை கொடுக்கும், வெற்றிகளை அதிகப்படுத்தும். கும்பராசி நேயர்களே, கும்பத்துக்கு கலசம். நீங்கள் உங்களுக்கு ஜென்மத்தில் இப்போ ராகு வராரு. என்னடா ஜென்மத்தில் ராகு வந்துட்டாரு அது கஷ்டத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஏன்னா காற்று ராசி நீங்கள், உங்களுக்கு வரனால நீங்கள் ஃப்ளைட்டில் போகக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு இப்போ அமைய போகுது. வெளிநாடு வெளியிடங்களுக்கு போய் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்தை பார்க்க போகிறீங்க. அதன் மூலமாக லாபத்தையும் அடைய போகிறீங்க. ஏன்னா ஜென்மச்சனி விளையிடுச்சு. உங்களுக்கு நிறைய மனிதர்கள் புது புது
நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அதிர்ஷ்டமாக தான் இருக்குது. கும்பராசிக்கு நெருப்பும் காற்றும் இருக்க இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃபயரை உருவாக்கி ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அண்ணாமலை தீபம் மாதிரி உங்களுக்கு ஒரு பிரகாசமாக நீங்கள் மற்றவங்க முன்னாடி வாழக்கூடிய அதிர்ஷ்டமான அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது. நீங்கள் 7.5 சனின்னு கவலைப்படாதீங்க. ராகு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போய் வைக்க போகிறாரு. பரிகாரம் அப்படின்னா சிவன் வழிபாடு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை தரும். தொடர்ந்து பிரதோஷங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு மற்ற தோஷங்கள்லாம் நீங்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு யோகத்தை அடையக்கூடிய அமைப்பை அதுக்கு உங்களுக்கு கொடுக்கும். மீனராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனினால் அதிகமாக அடிபட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக ராகுனால நீங்கள் பட்ட அவதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா 2ல் ராகு இருந்து குடும்பத்தை கெடுத்தாரு. என்ன பேசினாலும் தப்பாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அது மாறும். அடுத்து ஜென்ம ராகு வந்து இடமாற்றம், மன உளைச்சல். ஏன்னா சனியும் சப்போர்ட் பண்ணல, 7.5 சனி ஆரம்பிச்சிட்டாரு, ஜென்ம ராகு வேற வந்துட்டாரு. ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் உளறிக்கிட்டு இருப்பீங்க. யார்கிட்ட எது பேசுகிறதே தெரியாமல் ஒரு சங்கடமான சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு அதிர்ஷ்ட யோகத்தோட உங்களுக்கு ஜென்மச்சனியும் சரி, 12ஆம் இடத்துல ராகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய யோகம், ஒரு லாட்ரி யோகம், அல்லது மறைஞ்சு இருந்திருக்கும், உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு வர வேண்டிய பாக்கி பணம் இல்லாமல் இருந்திருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் சாதாரணமாக கிடைக்கும். பெண்டிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு பெரிய யோகத்தை தரப்போகிறாரு. கேது உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு. அது உங்களுக்கு மிகுந்த ஒரு வெற்றியாக சாதாரணமாக அசால்ட்டாக நீங்கள் வின் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கிறது வந்து கணபதியை வழிபடுங்க. உங்களுக்கு கவலையெல்லாம் போகும். SK Foods பாதாம், கேஷ்யூஸ், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை மட்டுமே கலந்த ABC மால்ட் ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகணுமா? அப்ப இத குடிங்க.